2000 ஆரம்பத்தில் $500 பில்லியன் இருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2022 $3.7 டிரில்லியன் உயர்ந்தது. இப்போது 2025 ஜப்பானை முந்தி உலகின் 3வது பொருளாதார நாடாக உயர இந்தியா ஓடிக்கொண்டிருக்கிறது. சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவ வசதிகள் குறைவாக இருந்ததால் இறப்பை சந்தித்துக் கொண்டிருந்த இந்தியா 2020 கோவிட் தொற்றை சமாளித்து உலகிற்கே மருந்து விநியோகம் செய்யும் அளவுக்கு முன்னேறி இருந்தது. 1940களில் வெறும் 12% கல்வியறிவை மட்டுமே கொண்ட இந்தியா சுந்தர் பிச்சை, சத்யா நாதல்லா, அரவிந்த் கிருஷ்ணா, சாந்தனு நாராயண், நீல்மோகன், அஜய் பங்கா, லக்ஷ்மண் நரசிம்மன், லீனா நாயர் என இன்று உலகளாவிய பெரிய நிறுவனங்களுக்கு தலைமை நிறுவன அதிகாரிகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது. $130 மில்லியன் கொடுத்தால் அமெரிக்கா கிராவிட்டி, மார்ஷியன், இன்டர்ஸ்டெல்லர் போன்ற விண்வெளி பயண படங்களைத்தான் எடுக்க முடியும். ஆனால் இந்தியாவால் அதில் பாதி பணத்தில் விண்வெளி பயணத்தையே முடிக்க முடியும். இன்று நம்மை அமெரிக்கா மிரட்டலாம், பாகிஸ்தான் சீண்டலாம், துருக்கி வஞ்சிக்கலாம். அதற்காக இந்தியா உலக நாடுகளுடன் ஒன்று சேரும், உள்நாட்டு வரியை குறைக்கும், உற்பத்தியாளர்களுக்கு சலுகைகள் தரும். ஆனால் ஒன்றை மட்டும் எப்போதும் செய்யாது, அது நண்பர்களுக்கான துரோகம் மற்றும் துரோகிகளுக்கான மன்னிப்பு.